சுற்றுலா பார்க்கலாம்ல. உங்கள எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. சூரியனார் கோவில். சூரிய பகவான் உஷா, பிரத்யுஷா போன்ற 2 அவங்களோட மனைவிகளோட ரொம்ப அழகான ஒரு காட்சி அளிக்கும் விக்கிரகமும் சிலையும் அங்கே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு பீடத்து மேலே அமைத்திருப்பாங்க. மூலவரான சூரிய பகவானுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து குரு பகவான் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அமைப்பு. ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் போய் பார்க்க போகிறோம். கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்குன்னு தனி ஒரு அழகான சன்னதி இருக்கும். பிளாக் கிரானைட்டில் விக்கிரகமும் வெள்ளை வஸ்திரம் உடுத்தி இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊர். அந்த ஊரே வந்து கோவில் பேர் அப்படின்ட்டுன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில். கோவிலில் வந்து சிவபெருமானை வந்து வைத்தியநாத சாமியாகவும், அம்பாளை வந்து தையல்நாயகி அம்பாளாகவும் அழைக்கப்படுகிறாங்க. ஸோ இங்கே வந்து செவ்வாய் ஸ்தலமாக இருக்கிறதுனால வந்து அங்காரகன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். சிவபெருமான் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரராகவும், பார்வதி வந்து பிரம்ம வித்யாம்பிகை தேவியாகவும் இங்கே அவதரிச்சிருக்காங்க.
குரு பகவான் கோவில். இது வந்து ஆலங்குடியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட பேர் வந்து என்ன அப்படின்னாக்க வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். சிவபெருமான் வந்து ஆபத் சகாயேஸ்வரராகவும் பார்வதி வந்து இளவலர் குழலி ஆகவும் காட்சியளிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஸ்தாரமான கோவில். இது கஞ்சனூரில் இருக்கும் அக்னீஸ்வரர் கோவில். இது வந்து கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. கஞ்சனூர் கோவில் வந்து சுக்ரக்ஷேத்திரமாக அமைந்துள்ளது நவகிரகங்களில். இங்கே இருக்க மூலவர் பார்த்திங்கனாக்க வந்து அக்னீஸ்வரர். இது ஏன் அப்படின்ட்டுனாக்க வந்து இந்த பேர் ஏன் அக்னீஸ்வரர் அப்படின்ட்டுன்னு வந்ததுனாக்க வந்து அக்னி பகவான் வந்து இங்கே சிவபெருமானை வந்து தவம் இருந்து பிரார்த்தனை பண்ணினால வந்து இந்த கோவிலில் இருக்க மூலவர் பேர் வந்து அக்னீஸ்வரர். அதே மாதிரி வந்து சுக்கிர பகவான் வந்து இங்கே சிவனோட வயத்திலேயே அமைந்துள்ளதாக ஒரு ஐதீகம். திருநள்ளார் கோவில் போய் பார்க்க போகிறோம். சனி பகவானோட ஒரு க்ஷேத்ராடா கோவில் இது. பார்வதி அம்மன் வந்து இங்கே பிராணேஸ்வரியாகவும் சிவபெருமான் வந்து தர்பாரணேஸ்வரராகவும் இங்கே காட்சி அளிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கோவில். வரலாறுல அகைன் இது என்னென்னா, இது வந்து ஒரு தர்பை புல் இருந்த ஒரு காடாகவும் சிவர் லிங்கத்திலேயே பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த தர்பை இருக்கிற ஒரு ரேகை அதில் தெரியும். அங்கே சாமி வழிபாடு பண்ணும்போது அது அந்த ஹார்ட்டியில் அதை காமிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு நவகிரக ஸ்தலம். இது வந்து திருநாகேஸ்வரம். இது வந்து ஒரு ராகு ஸ்தலமாக இது முக்கியமான இடம் பெறுகிறது. இது சிவபெருமான் வந்து நாகநாதராகவும் அம்பாள் வந்து பிறைசூடி அம்மனாகவும் காட்சி அளிக்கிறாங்க இங்கே. அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும். இங்கே ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் எஸ்பெஷலி இங்கே நடக்கும். இங்கே நடக்கும்போது வந்து பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் அந்த சிலை மேலே விழும் பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ப்ளூ கலராக மாறும் அப்படின்ட்டுன்னு ஒரு ஐதீகம் இங்கே.
கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் கேது ஸ்தலமான நாகநாத சுவாமி திருக்கோயிலை நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து சிவன் வந்து நாகநாத சாமியாகவும் அம்பாள் வந்து சௌந்தர்யநாயகி அம்பாளாகவும் காட்சி அளிச்சிருக்காங்க. நவகிரக சர்க்கியூட்டில் கேது ஸ்தலமாக இது அமைந்துள்ளது. வருஷத்தில் வந்து 4 திருவிழாக்கள் இங்கே நடக்கும். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை. இந்த 2 மெயின் மூலவர்களை தவிர வந்து அனுகிரக விநாயகர், அம்பாள், சுப்பிரமணியம், கஜலட்சுமி, பைரவர் சிலைகளும் உண்டு இங்கே. ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.